நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? ஐயா உங்களை கேட்கல. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? எதுக்கு வந்திருக்கீங்க? அதாவது இருங்க மைக் அமர்த்திங்க நீங்க முதல்ல. இல்ல நான் பிள்ளைங்க டிரான்ஸ்லேட் பண்றேன். நீங்க சொல்லுங்க. நீங்க மைக் அமர்த்திங்க நான் பிள்ளைங்க கேட்கிறேன். நீங்க மைக் அமர்த்துங்க நான் பிள்ளைங்க. நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்களே பேசுங்க. நாங்களாம் எதுக்கு வந்திருக்கோம்ன்றது தெரியும் உங்களுக்கு தானே? எல்லாம் கை வைக்கிறீங்களா? அப்படி வைங்க. பி பி இந்த மூணு எழுத்து தான் வந்திருக்கும். பி பி சதுரத்துல பிபிஎஸ்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? என்னது? எல்லாம் நீ சொல்லுங்க. வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் விடுமுறை வேதாகம பள்ளி. எங்களுக்கு லீவ் கொடுக்குறாங்க. ஹலோ உங்களுக்கு தான் சொல்றேன். எனக்குதா? நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு லீவ் கொடுத்தாங்க. சரி. அந்த நேரத்துல பைபிளை பத்தி படிக்கிறதுக்கு எங்களுக்கு 3 நாள் இந்த சர்ச்ல அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதனால விடுமுறை வேதாகம பள்ளி அதுதான் உங்களுக்கு. இப்போ இந்த விடுமுறை வேதாகம பள்ளி இத பிள்ளைங்களுக்கு சொல்லி தரல. எப்படி தலைப்பு இருக்கா? இல்லாட்டி விடுமுறை வேதாகம பள்ளினா தலைப்பிடலாம். தலைப்பு இருக்கு, கதை இருக்கு, சின்ன தலைப்பு இருக்கு, வசனம் இருக்கு, அருமையான கேம் இருக்கு, கதை இருக்கு, உதை இருக்கு. எல்லாமே இருக்கு. ஆனா எதை ஆரம்பிச்சாலும் முதல்ல என்ன பண்ணி ஆரம்பிக்கணும்? இன்னும் பெயர் விட்டு ஆரம்பிக்கணுமா? ஓ பிரேயர். பிரேயர் என்ன பண்ண தெரியுமா? பிரேயர் என்ன பண்ணுறது சொல்லுங்க. அப்படியே பக்கத்துல மேல ஒண்ணு சாஞ்சு அப்படியே கண்ணை மூடி இல்லைங்களா? பிரேயர் எப்படி பண்ணுவாங்க? எப்படி பண்ணுவாங்க? பிரேயர்னா நேர் குழந்தை நிக்கணும். நேர் குழந்தை நிக்கற வாய்ஸ் கொடுங்க. எஸ். இருக்க நாங்க எல்லாம் சேர்ந்து நிப்போம். அப்படியே ரெண்டு கை ஒண்ணா போறோம். இது பாருங்க இந்த வாய்ஸ் நல்ல பிள்ளைங்க கை குப்பிக்காம முடியுங்களா? வருஷம் நாங்க ஒரு பிரேயர் சாங் கத்துக்குவோம். அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு பிரேயர் சாங் இருக்கு. அந்த பாட்டை பாடி தான் நாங்க செபிக்கணும். ஒரு முறை அங்கிள் பாட்டை கவனிச்சுக்கோ, அப்புறம் என்னோட சேர்ந்து நீயும் பாடலாம். சரியா? ரெண்டு கை ஒண்ணாவே. இந்த வருஷம் ஏசப்பா பலம் கொடுத்தா தான் ஒரு வேலையை நம்ம செய்ய முடியும். அப்ப நமக்கு யாருடைய பலம் வேணும்? ரைட்டா? ஓகே. பாடல் பாடுவோமா? நான் பாடுறேன் ஒரு நிமிஷம் என்னோட சேர்ந்து. நான் ஒரு முறை பாடி முடிச்சோட ரெண்டாவது வாட்டி வரப்ப நீங்க சேர்ந்து பாடு. ஓகேவா? ரைட், கம் ஆன். வேண்டுமே குந்தன் பலன் வேண்டுமே என்னில் வாழுமே குந்தன் பலன் தாழுமே பலன் வேண்டுமே குந்தன் பலன் வேண்டுமே என்னில் வாழுமே குந்தன் நம்ம ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஏசப்பா வர விரும்புறாங்க. நம்ம டென்ஷன்ல கேட்குறீங்க. உள்ளே வாழும் என்னில் வாழும் அன்பு இயேசுவே ரத்தத்தினாலே சுத்தமாக்கும் என்னை இயேசுவே பாவபாரத்தாலே நான் சோர்ந்து போகிறேன் பலனை தாரும் அன்பு இயேசுவே. நீங்க பாடுங்க.
சுத்தமாக்கும் என்னை இயேசுவே பாவபாரத்தாலே நான் சோர்ந்து போகிறேன் பலனை தாழும் அன்பு இயேசுவே பலன் வேண்டுமே உந்தன் பலன் வேண்டுமே என்னில் வாழுமே உந்தன் பலன் தாழுமே நீங்களே பாருங்க சத்தமா பலன் வேண்டுமே உந்தன் பலன் வேண்டுமே என்னில் வாழுமே உந்தன் பலன் தாழுமே உந்தன் பலன் அப்படியே தலைமையில கை வச்சுக்கோங்க நமக்கு அந்த பாஸ்டர் சொல்லணும் என்ன கண்ணப்படுங்க என்ன கண்ணப்படுங்க நேற்று வேண்டும் என்று மாறாத எங்கள் நல்ல தேவனையும் ஸ்தோத்தரிக்கிறோம். நடந்த கால ஆயுசு நாள் ஒரு நாளை கூட்டி தந்து சிறு பிள்ளைகளெல்லாம் அழைத்து இந்த பகுதியில் அப்பா விடுமுறை வேதாகம பள்ளியில் இந்த பிள்ளைகளுக்கு பாடலை கதை நாடகங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் அப்பா உண்மை அறிய கற்றுக் கொடுக்க கடந்து கொண்டிருக்கிற அந்த சகோதர சகோதரி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா வந்து இந்த சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆரம்பம் அப்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கிற வார்த்தைப்படி அப்பா அநேக பிள்ளைகளை வர வேண்டிய பிள்ளைகள்லாம் துரிதமாய் கொண்டு வந்து பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். சூப்பர். அப்படியே உட்காருங்க. சூப்பரா நமக்கு ஜெபம் பண்ணி ஸ்டார்ட் பண்ண பாஸ்டர் கிட்ட ஒரு கிளாப் பண்ணி தேங்க் பண்ணலாமா? ஓகே. அண்ணே ஆனா ப்ரே பண்ணியாச்சுல ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சிட்டோம்ல. ப்ரே பண்ணியாச்சுல ஆமா. வாங்க வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போகல அண்ணே ஜெபம்ங்க. வேணாமா ஏன் நான் வீட்டுக்கு போவோம். பிபிஎஸ் நிறைய பாட்டு கதை அப்புறம் கேம் பிரைஸ் இதெல்லாம் வாங்கி தானே போறோம். முன்னாடி நடப்போங்க. ஆமா சொன்னீங்கல ஆமா டிவிஎஸ் ஏதோ தலைப்பு வச்சு எப்பயுமே எதையுமே ஒரு தலையில பூ வச்சுதான் ஆரம்பிக்கிறோம். நான் தலையில ஒரு பூ தலையில வச்சு அந்த பூ கீழே விழுந்துருச்சு. ஏன் தலையில வச்சா இந்த தலையில பூ வச்சா கீழே தான் விழுவோம். ஆமா அண்ணே தலையில பூ வைக்க முடியல. ஆமாண்ணே. கேர்ள்ஸ் மட்டும் வைக்க ஏன் நாங்க எப்பவும் பூ வைக்க மாட்டோம். இது பேர் தலையில வைக்கிற பூல தலைப்பு டைட்டில் தீம் தலைப்பு ஆமா தலைப்பு இந்த வருஷம் தலைப்புங்க முன்னாடி வாங்க இங்க நில்லுங்க. யா எங்க போறீங்க? இங்க நில்லுங்க. நீங்க தான் காலை கட்டி நில்லுங்க. இங்க நில்லுங்க. எங்க இருக்கணும்? சொல்லுங்க. எங்க பாய்ஸ் சொல்ல சொல்லுங்க. அப்ப கேர்ள்ஸ் நான் பாட்டு உடுமா வந்துருக்கேன். வந்து உட்கார்ந்து கவனிக்கிறது பாய்ஸ் தாங்க. வாங்கனே சூப்பரா கவனிக்க போறது எங்க? யாரு? பாத்துறோம்னே. இது கண்டென்ட் என்ன தெரியல. தெரியல. சூப்பரா கவனிக்க யார்? கேர்ள்ஸ் தாங்க. சூப்பரா கவனிக்க போறது யாருடா? பாத்துக்கலாம். நம்ம நேரா நடுவில் நின்னு சொல்லி கொடுத்தோம். அப்புறம் யார் நல்லா கவனிக்கிறாங்களோ அந்த பக்கம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா நடந்துக்குவோம் எல்லாமே. ஆனா இப்படி நம்ம சூப்பரா சொல்லிக் கொடுக்க போறோம் யாருக்குன்னா நம்ம அருமையா நம்முடைய பிபிஎஸ் தலைப்பை சொல்லிக் கொடுக்க போறோம். எப்பயுமே ஒரு தலைப்பு. போன வருஷம் பிபிஎஸ் சொன்னவங்க கை தூக்குங்க. போன வருஷம் என்ன தலைப்புல படிச்சீங்க? Great joy. ஜாய்ல படிச்சீங்க. ஆனா இந்த வருஷம் என்ன தலைப்பு தெரியுமா? தலைப்பு என்ன தெரியுமா? நல்ல கை கழுவி பாருங்க. சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் சொல்ல போறோம். இது என்னன்னா எப்படி அண்ணா செய்யறாங்களோ அதை கவனிச்சுக்கோ. அதே மாதிரி நீங்க செய்யணும். ரெடியா? ரைட். நம்ம பிபிஎஸ் தலைப்பு என்ன? கர்த்தரில் பலப்படு. கர்த்தரில் பலப்படு. கர்த்தரில் பலப்படு. Be strong in the Lord. Be strong in the Lord. Be strong in the Lord. எபேசியர் 6:10. இதே மாதிரி சொல்லக்கூடியவர்கள் பாய்ஸா கேர்ள்ஸா? ஒரு வாய்ப்பு தர முதல்ல எந்திரிச்சு நின்று சொல்லி பாருங்க. எந்திரிக்க பாப்பா. ரெடி 1 2 3 4 நாங்க எந்திரிங்க. சூப்பரா சொல்ற டீமுக்கு மார்க் தர போறேன்டா. பார்க்கலாமா? இந்த வருஷ பிபிஎஸ் தலைப்பு என்ன? கர்த்தரில் பலப்படு. Be strong in the Lord. Be strong in the Lord. Be strong in the Lord.
எபேசியர் 6:10. வெரி குட். கை தட்டுங்க. இப்போ உட்கார்ந்துக்கோங்க. அப்ப தலைப்பை கத்துக்கிட்டாங்க. சூப்பரா கத்துக்கிட்டீங்க. சரி, ஆனா தப்பா கத்துக்கிட்டீங்க. எல்லாம் தப்பா கத்துக்கிட்டோம். நீங்க கத்துக்கிட்டது தப்பு. கர்த்தரில் பலப்படு கத்துக்கிட்டோம். இல்லைங்களா? தலைப்பில் கர்த்தரில் பலப்படு கேட்கல. கர்த்தரில் பலப்படு. அதுதான் தப்பு. என்ன தப்பு? பலப்படு கரெக்ட். கத்தரி இல்லை. இல்லைங்க, நான் சொல்லுவீங்களா? கர்த்தரில் பலப்படு. இருங்க, நான் சொல்லுவேன். எனக்கு தெரியும். கர்த்தரில் பலப்படு. அது இல்ல. அப்புறம் என்ன? சொல்றேன். காசில் பலப்படு. இல்லைங்களா? இவரை பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இவர் என்ன சொல்ல வராரு பார்த்தீங்களா? காசில் பலப்படு. இப்ப டீசெண்டா அப்படி பிச்சை எடுக்காங்க. உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் இருக்கு. பார்த்தா பிச்சைக்காரன் பார்த்தீங்களா? உங்களை பார்த்தா பிச்சைக்காரன் இல்ல. பிச்சைக்காரன் அதே தான் தெரியும். அது இல்ல. பிச்சைக்காரனா தான் தெரியும். அது இல்ல. அது இல்லையா? அதாவது நீங்க சொன்ன தப்பு என்னன்னா, என்ன தப்பு? கத்தரி இல்ல. வாய் சொல்லுங்க. காசில் பலப்படு. கர்த்தரில். ஏய், சொல்லுங்க, கர்த்தரில் பலப்படு. பதில் சொல்லுங்க. காசில் பலப்படு. கர்த்தரில் பலப்படு. காசில் பலப்படு. கர்த்தரில் பலப்படு. காசுலடா. கர்த்தர். கத்தர்ல ஆண்டாங்க. ஐயோ அண்ணே, காசு இல்ல. காசு இல்ல. கர்த்தர் இல்ல. காசு இல்ல. கர்த்தர் இல்ல. புரியல. புரியுதா? புரியும்படி சொல்றவா? புரியும்படி சொல்லுங்க. தெரியலையா? நான் சொல்லலையா? நேத்தே அங்க அடிச்ச வெயில்ல மண்டை கிறுக்காய் பாருங்க, கையை தாங்க ஆடிட்டு இருக்காங்க. ஐயா, அது இல்ல. தெரிஞ்சு போச்சு. அதான். நான் அதுவா சொன்னேன். புரியலையா? பெரியவங்க ஒழுங்கா சொன்னேன் பாத்தா. தெரியும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இவங்க எல்லாம் பெருசாகி காய் வெட்ட போறாங்க. அது இல்ல. அப்புறம் என்ன? ஒரே சொன்னேன். ரெண்டு உட்காருங்க. நம்ம காசு நீங்க வச்சுக்கங்க. புரிஞ்சிச்சு பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சுங்களா? என்ன புரிஞ்சிச்சு? என்னடா புரிஞ்சு? ஒண்ணுமே புரியல. நீங்க வீட்டுல இருந்து வரும்போது வண்டியில வந்தீங்களா? வண்டிக்கு என்ன ஊத்தணும்? அதுக்கு என்ன வேணும்? சோறு தின்னீங்களா? காலையில சாப்பாடு சாப்பிடுவீங்க, மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுவீங்களா? அதுக்கு என்ன வேணும்? நல்லா சிக்கு சிக்கன் போட்டு வந்தீங்க ட்ரெஸ். இது வாங்க என்ன வேணும்? இங்க நீங்க உட்கார்ந்துட்டீங்க, திருப்பி வீட்டுக்கு போகணும், வேலைக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? அப்ப எல்லாத்துக்கும் என்ன வேணும்? காலையில எழுந்திரிச்சு உங்க அம்மா போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வருவாங்கல்ல, டீ வாங்கிட்டு வருவாங்கல்ல, டீ கடையில போய் கத்தரி வேலை பண்ண டீ கொடுப்பானா? என்ன கொடுக்கணும்? என்ன கொடுக்கணும்? நான் சொன்னதான் கரெக்ட். காசில் பலப்படு. கத்துக்கிட்டாங்க. என்ன என்ன மாத்திட்டீங்க? டெய்லி கொடுத்துருங்க. நீங்க கடைக்கு போவீங்க, டீ வாங்குவீங்க, சட்டையை வாங்குவீங்க, எல்லாம் போடுவீங்க. சட்டையை போட்டுக்கிட்டு நிக்கிறதுக்கு ஒரு பலம் வேணுமா வேணாமா? அப்ப அந்த உள்ள ஒரு மனுஷனுக்கு பலம் கொடுக்கிறது காசா கட்டா? புரியாது உங்களுக்கு? சொல்லுங்க. புரியுது. என்னது? இருந்தாலும் என்ன எதுவும் படிக்க? காசில் பலப்படு. அப்படியே எவ்வளவு காசு இருக்கு? என்ன காசு தெரியுங்க? நான் இப்ப எவ்வளவு 2000 ரூபாய் வச்சு எல்லாரும் கொடுத்த தெரியுங்கள? நான் அவ்வளவு பெரிய ஆளு, நீங்க என்ன காசு கொடுத்தீங்க? என்ன பர்ஸ் வச்சிருக்காங்க, என்ன காசு கொடுப்பாங்க? இருந்து வாங்க என்ன பர்ஸ் முடியுதா? நான் எவ்வளவு பெரிய ஆளு காட்டுறேன். நீங்க எவ்வளவு பெரிய ஆளா? இவ்வளவு பெரிய ஆளா? இது பாருங்க. ATM கார்டு நம்பர் 1. ஓ ஏடிஎம். இதுல ஒரு 30 35 கிட்ட இருக்கும். 35 ரூபாய் இருக்கா?
ஓ ஏன்னா, ஆ. இதுல மினிமம் பேலன்ஸே 10,000 ரூபாய். ஓ. டைம் போட்டுருக்கான். அது எவ்வளவு இருக்கு? அதுல இப்போ நீங்களாம் வச்சுக்கோங்க, எவ்வளோ? எனக்கு அப்ப இதுல ஒரு 35,000 இதுல ஒரு 50,000 வச்சுக்கோங்க. ரைட். ஏன் இருக்குல்ல, உண்மையா? ஆ. அவருக்கு தெரியும்டா இதெல்லாம் இருக்குன்னு. தெரியும்டா, அதனாலதான் சொல்றேன்டா. இதுக்கு தீர்வே பணக்காரனுக்கு தான்டா. இது வந்து ஆ. சும்மா சேவிங்ஸ்க்காக ஆ. அதுல ஒரு 40,000 ரூபாய். இந்த காரை நானும் ஒவ்வொரு மீட்டிங்ல எடுக்கலாம்னு பார்த்தா எடுக்கவே மாட்டேன். அப்புறம் டைட்டா வச்சிருக்கீங்க காசெல்லாம். ஆ. இதெல்லாம் போக ஆ. எங்கேயாவது இந்த மாதிரி தெரு கடைக்கு போனோம்னா, ஆமா. தெரு கடைக்கு போனோம்னா ஆ. கார் எடுத்துக்க மாட்டான்ல, ஆமா. அங்க போய் என்ன பண்ணுவேன்? அங்க போய் என்ன பண்ணுவீங்க? என்னது? என்னது? ஜிபே இல்ல. சீ, டேயா. யோ, ஆ. ஏய், இது என்னது? என்னது? என்ன பே? அது எவ்வளவு வச்சிருக்கீங்க? அந்த கடையில ஆ, சொல்லுங்க. ஜிபே இல்ல. ஆ. வெறும் காசு தான் கொடுக்கணும். என்ன என்ன பண்ணுவீங்க? பண்ணுவீங்க? தெரியும்ல, சரி கேட்பீங்கன்னு. ஆ, பாருங்க, அறிவாளியை கூட வச்சுக்கோங்க. செதற விடுறோமா? பார்த்தீங்களா? என்ன 10 ரூபா வச்சு ஊத்தி போறீங்க? 500 இது அப்புறமா கம்பெனில போய் ஜாயின் பண்ணிருக்கு. 510 550 60 1050 1156 1256 1356 இதெல்லாம் வந்து சும்மா ஸ்நாக்ஸ். பிள்ளைகளா, அப்ப நான் சொல்றது கேளுங்க. காசு வரப்படு. கண்ணரில் பெறப்படு. ரொம்ப பெரிய. சீக்கிரமா. காசு வரப்படு. உங்களை போய் அடிவலையா பாரு. சொல்ல முடியுங்களா? காசு வரப்படு. கண்ணரில் பெறப்படு. இப்பதான் உங்க அறிவாளி. இவங்க 2 பேருமே இல்ல. நான் சொல்ற பெரியவங்க. சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. காசு வரப்படு. கண்ணரில் பெறப்படு. எல்லாரும் இங்க. ஆமா. நான் சொல்றதுதான் correct. அதெல்லாம் யார் தருவா? காசு வரப்படு. உட்காருங்க. ராவடி ஓட்டாங்க. காசு வரப்படு. காசு வரப்படு. லைட்டா நெஞ்சு வலிக்குதுனே. நிறைய காசு. நம்ம சீர்காழில இருந்து எவ்வளவு 20 கிலோமீட்டர் முன்னாடி இருப்போம். ஆம்புலன்ஸ் வர்றதுக்கே 4 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள நீங்க இருக்கீங்களா, போய் சேர்ந்துட்டீங்களா? போன் பண்ணுங்க. ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க. 100. 100 கிலோவா? 108. 108 போன் பண்ணுங்க. அது எட்டாம நீங்க வராதுங்க. இப்ப வராது உடனே. நான் டீச்சர் பண்ணி வருது. ஐயோ வராது. அப்ப உங்களுக்கு என்ன நெஞ்சு வலியா? அப்ப ஒண்ணு செய்யுங்க. நான் காசு விட்டு நெஞ்சில கேட்போம். கை எடுங்க. எடுங்க. இப்ப சரியா போச்சா? வலிக்குது. ஐயோ வலிக்குதா? ஐயோ என்ன பண்றது தெரியலையே. நான் ஏடிஎம் கார்டு கேட்பாங்க. இத வச்சுக்கங்க சரியா? இந்தாங்க 40,000 ரூபாய். இந்தாங்க 1,00,000 ரூபாய். எல்லாத்தையும் வச்சுக்கங்க. இல்லைங்களா? இப்ப இவருக்கு நெஞ்சு வலி போகணும்னா ஒண்ணே ஒண்ணு செய்யலாம். நம்ம வேணா கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம் பிள்ளைகளா. எல்லாம் கையை நீட்டுங்க, சொல்லுங்க ஏசப்பா, இந்த மனுஷனுக்கு மண்டையை சரி பண்ணுங்க, அப்புறம் நெஞ்சை சரி பண்ணுங்க, ஒரு சுகம் கொடுங்க. ஆமென். என்னது? அண்ணே, என்ன சாப்பிட்டேன்னு தெரியல. உள்ள அடைச்சுக்கிட்டதுனால அது நெஞ்சு வலி. கஞ்சிக்கு சின்ன வெங்காயம் நீங்க இல்ல அதுக்கு பயங்க. நேத்து எங்கேயோ போயிருமோ. அது சாப்பிட்டா யாரும் அவனுக்கு போகல. ஓ மேசாக்கு ஏதோ நடந்திருக்கு வெளியில. அங்க அடைச்சு இப்ப நீங்க ஜெபம் பண்ணிக்கல. ஆமா அதுல சரியாயிடுச்சு. அந்த ஏசப்பா கைத்தட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா கைத்தட்டுங்களா? இப்ப சொல்லுங்க.
கர்த்தர்ல பலம் வேணுமா காசுல பலம் வேணுமா? நீங்க சொன்னது புரிஞ்சுச்சு. ஆ. காசு இல்ல பிள்ளைங்க எதுல பலப்படணும்? கர்த்தரில் பயப்படு. கேட்கல. ஆக்ஷனோட சொல்லுங்க. ஓ வெரி குட். புரிஞ்சுக்கீங்களாண்ணே? அப்படி கர்த்தர்ல பலப்பட்டா என்ன கிடைக்கும்? அண்ணே ரெண்டு பேரை சொல்றேன். ஒரு வாய்ஸ் வருது. இல்லையா? கர்த்தர்ல பலப்பட்ட ஒரு நபர், பலப்படாத ஒரு நபர், அவரை பத்தி நான் சொல்லி தர போறேன். நேரம் நிமிந்து உட்காந்து என்ன நீங்க உட்கார்ந்து கவனிங்க. தூங்குங்க. நாங்க நிமிந்தவோ இல்ல நான் சும்மா சொன்னா மறந்துடுவாங்க. அதனால ஒரு பாட்டா சொல்லி கொடுக்குறேன், ஈஸியா கத்துருவாங்க நினைக்கிறேன். பிள்ளைங்களா? ஆமா அதை கவனிங்க. உங்களுக்கு தெரியுதா? சிந்திங்க எல்லாரும் தெரியுதா? தெரியலையா? ஓகே ஓகே. உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? இருக்கும் கர்த்தர்ல பலப்பட்ட ரெண்டு பேரை பத்தி நான் பைபிள்ல சொல்லியிருக்கேன். ஒருத்தர் வந்து ரெண்டு பேருமே பைபிள்ல இருக்கவங்க. ஒருத்தர் வந்து தாவீது, இன்னொருத்தர் வந்து சிம்சோன். தாவீது கர்த்தர்ல பலப்பட்டு அதனால அவரு ஜெயிச்சாரு, ஆண்டவர் ஜெயிச்சாரு. ஆனா சிம்சோன் கர்த்தர்ல பலப்படல, அதனால ஆண்டவர் ஜெயிச்சாரு, அவர் தோத்துட்டாரு. பிள்ளைங்களா நீங்க சொல்லுங்க, தாவீது மாதிரி இருக்க விரும்புறீங்களா, சிம்சோன் மாதிரி இருக்க விரும்புறீங்களா? யாரு? சரி, இப்ப இந்த பாட்டை சத்தமா பாட போறது பாய்ஸா கேர்ள்ஸா? ஓகே, மியூசிக்க போடுங்க. இந்த அழகான பாய்ஸ் சூப்பரா பாடுவாங்கன்னு சொல்றாங்க, ஆனா கேர்ள்ஸ் சூப்பரா பாடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாமா? ஏய் போடுங்க மியூசிக்க. கமா கை தட்டுங்க. சூப்பர், கமா.
பலப்படு நம்பி கத்தரே பலப்படு இப்ப இந்த பாட்டுக்கான ஆக்ஷனை சொல்லி கொடுக்கிறதுக்காக நம்ம வந்து வாங்க அப்படின்னு 2 வேனை வரப்போகுது. இங்கதான் வர போறாங்க. அண்ணன் வந்து அழகா ஆக்ஷன் பண்ண போறாங்க. பண்ணுவாங்க அவங்க பண்ணணும் பாருங்க. சூப்பரா பண்ண போறது யாருன்னு பார்க்க போறோம். பிள்ளைங்களா ஒரு வாட்டி நம்ம உட்கார்ந்து பாடுவோம், அவங்க பண்ணட்டும், அப்புறம் நம்ம எந்திரிச்சு ஆக்ஷன் பண்ணுவோம். வாங்க வாங்க போறோம். முன்னாடி இடம் இருக்கு போறோம், செய்ய போறோம். La
இப்ப எந்திரிச்சு சூப்பரா பண்ண போறது எங்க பாய்ஸ்ல பாருங்க படத்துல எந்திரிச்சாங்க. ஆனா கேர்ள்ஸ் எல்லாம் டிசிப்ளின் ஆகாம இருக்கீங்களா? கேர்ள்ஸ் எப்படி எந்திரிக்காங்க தெரியுமா? வாய்ஸ் எப்படி எந்திரிக்கிறதே ஒரு ஒழுங்கு இருக்குண்ணே. நான் செய்யற வேலையை செய்யறேன். பாருங்க 1 இப்ப இல்ல கத்துக்கோங்க. 2 இப்ப 3 4 நம்ம நிக்கிறோம். இப்படிதான் நான் ஏய் சொல்லி தான கொடுத்தோம் அதுக்குள்ள ஏன் இருந்துச்சுங்க? உட்காருங்க. 1 வா நான் ரெடி 1 2 இன்னும் கொஞ்சம் ஆதி 3 இன்னும் நம்ம டீ குடிச்சு வந்தாங்க. யா கால் வலிக்குது ஃபோர்ஸ் சொல்லுங்க. கால் வலிக்குதா? சரி 10 சி என்னது 4 attention இந்த பாட்டு பாடுங்க. ரெடி கை ரெடியா சொல்லுங்க. எஸ் வாய்ஸ் கேட்கல. ஓகே நேரம் உட்காந்துக்கோங்க. இப்ப நான் கேட்கிறேன் காசி பலப்படு. அப்ப நம்ம வீடியோஸோட தலைப்பு என்னது? இந்த கட்டண பலப்படணும்னா இதுக்கு நான் இது ஆளாளா இன்னும் ஒரு தடவை கட்டளை பெறப்படணும். அதுக்கு 7 ஸ்டெப் செய்யணும். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? அதுதான் முதல் குட்டி டைப்பா கத்துக்க போறோம். எல்லாரும் கையை இப்படி வைங்க. உங்க நெஞ்சுக்கு கட்டி வைங்க. உங்க நெஞ்சுக்கு வைங்களா? கரை நீங்கி இன்னொரு தடவை சத்தமா நீங்க சத்தமா சொல்லுங்க. பெறப்படு. இன்னொரு தடவை சொல்லுங்க. கேர்ள்ஸ் நாம பாய்ஸ் மட்டும் சொல்லுங்க. சுத்தமாக கேர்ள்ஸ் மட்டும் சொல்லுங்க.
நம்ம கேர்ள்ஸ் அமைதியா இருக்க மாதிரி சொல்லுவாங்க பாரு. அந்த சத்தம் இங்க வராது, அமைதியா இருக்காங்க. பாய்ஸ் மட்டும் சொல்லுங்க. எப்படி ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லுங்க. முதல் குட்டி தலைப்பிடாது என்ன கரை நீங்கணும். இப்போ ட்ரெஸ்ல எல்லாருக்கும் கரை வரும்ல, கரை வருமா இல்லையா? இந்த கரை போட்டா என்ன பண்ணுவீங்க? போட்டு கழுவீங்க. தலை அழுக்கா இருந்துச்சுன்னா அந்த கரை போடுறது என்ன பண்ணுவீங்க? பாம்பு போடுறியா? ஷாம்பு போட்டு குளிப்போம். பாத்திரம்னா அழுக்கா இருந்துச்சுன்னா இதே மாதிரி நீங்க சின்ன வயசுல இருந்து தப்பு பண்ணி பாவம் பண்ணி அதாவது திருடுறது, அப்புறம் வேற என்ன பாவம்? பொய் சொல்றது, ஏமாத்துறது, சொல்லுங்க வேற, அடிக்கிறது, சப்புன அடிக்கிறது, திட்டுறது, கொலை பண்றது, கொலை பண்றது, ஆமா அதுவும் திட்டுறது சேர்த்துட்டாங்க. இப்போ வேற என்ன பாவம்லாம் இருக்கு? பொய் சொல்றது, கெட்ட வார்த்தை பேசுறது, அம்மா அப்பாவுக்கு கீழ்படியாம இருக்கிறது, அம்மா போன் நோண்டக்கூடாதுன்னு சொன்னா நோண்டிக்கிட்டே இருக்குது, அம்மா போனை எடுத்து நோண்டுறது. இந்த பாவம்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? மிஸ் ஹோம்ஒர்க் எழுதி வர சொல்லுவாங்க. ஹோம்ஒர்க் எழுதாம ஸ்கூலுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டியானா? எழுதிட்டு சொல்லிருக்கீங்களா இல்லையா? அப்படியே மிஸ் கண்டுபிடிச்சா கூட மிஸ் நேற்று சாயங்காலம் ஃபுல்லா சொல்லிருக்கீங்களா இல்லையா? மிஸ் ஏமாத்திருக்கோமா இல்லையா? நேரம் அனுப்பி உட்காருங்க. இந்த பாவம் செஞ்சு 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 நம்ம இதயம் ஃபுல்லா இந்த பாவ கரையாயிடுச்சு பிள்ளைங்களா. என்ன கரையாயிடுச்சு? என்ன கரை? வாய்ஸ் பண்ணி சொல்லுங்க. என்ன கரை? சொல்லுங்க. என்ன கரை? இந்த பாவ கரலா நம்மளை விட்டு போறோம்னா அது யாரால மட்டும்தான் முடியும்? யாருப்பா? சத்தமாப்பா? என்னப்பா? என்னப்பா? ஏசப்பா இதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா சொல்லுங்க. இப்படி கை வச்சு சொல்லுங்க. இப்படி கை வச்சு சொல்லுங்க. ரத்தம் சிந்தி இருக்காரு. ரெண்டு கடையும் செய்யுங்க. ரத்தம் சிந்தி இருக்காரு. ரத்தம் இருந்தாலும் நம்மளுடைய என்ன கரை போகும்? என்ன கரை? என்ன கரை? என்ன கரை? அதுதான் முதல் குட்டி தலைப்பு. இப்ப முதல் குட்டி தலைப்பு யார் செய்ய சொல்லுமா? இந்த டீம் சூப்பரா சொல்லிங்க பாப்போமா? இந்த டீம் சூப்பரா சொல்லிங்க பாப்போமா? ரெடி 1 2 3. முதல் குட்டி தலைப்பு என்னது? இப்ப நான் கேட்பேன், 3 தடவை சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல, ரைட்ல, ஸ்ட்ரைட்ல. ரெடியா? முதல் குட்டி தலைப்பு என்னது? காலை நீங்கி காலை நீங்கி. கேர்ள்ஸ்ல பாதி பேர் ஆக்ஷனை காணும், பாய்ஸ்ல பாதி பேர் சவுண்டை காணுவாங்க. இன்னும் ஒரே ஒரு தடவை கேட்கிறேன், யார் சூப்பரா சொன்னீங்கன்னா அவங்களுக்கு 100 மார்க் தரடா. நேரம் இருந்து உட்காந்துங்களா பாய்ஸ்? முதல் குட்டி தலைப்பு என்னது? காலை நீங்கி. அந்த கரை நீங்கன்னா என்ன பண்ணுது தெரியுமா? நேரம் இருந்து உட்காருங்க. நேரம் இருந்து ஒரு தடவை சொல்றேன். நேரம் இருந்து உட்காருங்க. அந்த கரை போனா கவனிக்கலையா? நேரம் இருந்து சத்தம் இல்லாம சொல்லுவா. கவனிக்கிறா? என் வாயை ஒழுங்கா கவனிச்சாடா. அப்படி இவர் வேற நம்மளோட நபர் வேற என்ன தூக்கிட்டு போங்க. இந்த கரை நமக்கு நீங்கன்னா என்னது? இல்ல டைம் இல்ல. அதனால ஒரு தடவை டக்குனு சொல்லி நேரம் வந்து உட்காருங்க. இந்த கரை நம்மளை விட்டு போகணும்னா அது நான் சொல்லுவேன். அதை சொல்வதற்காக. ஓகே ஹாய் சொல்லுடா. ஓகே ஹலோ ஹாய் ஹலோ அதமே கேக்குது. ஹாய் சூப்பர். ஓகே நம்ம ஒரு வருஷம் நீங்க படிச்சுக்கலாமா?
படிக்கலாமா? ஓகே, நேரம் உட்காருங்க. என்ன அவசரம்னா நான் கால் ஷார்ட் பாக்ஸ் சொல்ல போறேன். ஷார்ட் பாக்ஸ் ஒரு வச்சுக்கோங்க. ஒரு சொல்லுங்க, ஓகேவா? அஜிங்க அந்த வருஷம் எனக்கே தெரியாதா? அந்த வருஷம் சொல்லி கொடுக்க என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரேன்னாரு. என்ன காணும் ஒரு நிமிஷம் காணும், லேட் ஆயிடுச்சு போய் இல்ல என் ஃப்ரெண்டை காணுமே. அவர் வர சொன்னாரா? அவர் இல்லடா, உங்களெல்லாம் பாக்குற கைவிட்டு வருவாரா? ஓ, உங்களை சத்தம் என்ன பண்ணுங்க? ஹலோ ஹலோ ஹலோ. இவரு ரெண்டு ஊர்ல இருந்து வந்திருக்காரு. இவர் பேர் என்ன கேட்கிறோமா? பேர் என்ன கேட்கிறோமா? கேளுங்க. வாட் இஸ் யுவர் நேம்? சிவகரும். சிவகரும். மறுபடியும் கேளுங்க. சிவகரும். 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 ஓகே, சிவகரும். சொல்லுங்க. சிவகரும். ஓகே, இவர்தான் நம்மளுக்கு வசம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஓகேவா? நீங்க பைபிள்ல வசம் சொல்லுங்க. Tele usted va a un usted a la boca de un mamá que நீ சொன்ன சூப்பரா கத்துப்பாங்க. tele a un boys kitni ka ke ladki usma ஓ, வாய்ஸ் பண்ணி கேர்ள்ஸ் கத்துப்பாங்க. வாய்ஸ் தான் ரொம்ப கரெக்டா. பாட்டா கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் வரணும். இப்போ சொல்லி கொடுங்க. tele அங்க வருமா? வருமா? आप तो सुनो apa kerja? apa oh baru bisa masalah apa तो सुनो ஓகே ஓகே இரு. அவர் வந்து அவர் லாங்குவேஜ் சொல்லுவாரு. நான் தமிழ்ல சொல்லிட்டு சத்தமா சொல்றேன். ஓகேவா? ஓகே சொல்லுங்க. apa तो सुनो மனம் திரும்புங்கள். apa तो सुनो மனம் திரும்புங்கள். kalau guru கேட்கவே இல்ல. குரு குருன்றாரு. சத்தமா சொல்லுங்க. apa तो सुनो சொல்லுங்க. apa तो सुनो மனம் திரும்புங்கள். apa तो सुनो மனம் திரும்புங்கள். apa kene அப்பொழுது apa kene அப்பொழுது apa सुनो மனம் திரும்புங்கள். apa सुनो மனம் திரும்புங்கள். apa kene அப்பொழுது apa kene அப்பொழுது apa सुनो மனம் திரும்புங்கள். கேட்க மாட்டேங்கிற apa तो सुनो மனம் திரும்புங்கள். apa तो सुनो மனம் திரும்புங்கள். apa तो सुनो மனம் திரும்புங்கள். அப்பொழுது apa kene அப்பொழுது பிழைக்கிறே பிழைப்பீர்கள். சத்தமா சத்தமா. இன்னொரு சொல்றீங்களா? சொல்லுங்க. apa तो सुनो மனம் திரும்புங்கள். திருமா விருதமா சத்தமா சொல்றீங்களா? ஓகேவா? ரெடி? நான் சொல்லுங்க. மனம் திரும்புங்கள். apa तो सुनो அப்பொழுது அப்பொழுது apa तो सुनो ஓ சாரி மனம் திரும்புங்கள். அப்பொழுது அப்பொழுது பிழைக்கி பிழைப்பீர்கள். எங்க இருக்கு? பைபிள் எங்க இருக்கு? இசைக்கி எசேக்கியேல். இசைக்கியல் எசேக்கியேல் இசைக்கியல் இசைக்கியல் 18 18 32 எல்லாரும் 18 32. சத்தமாக சொல்லலாமா? மனம் திரும்புங்கள். சத்தமே கேட்கல. மனம் திரும்புங்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். எசேக்கியேல் 18 32. ஓகே, சூப்பரா சொல்லி கொடுத்தாங்க. அது கிளாப் பண்ணிடுவோமா? சரி, ஓகே, கிளாப் பண்றீங்க. அவர் சொல்லி கொடுத்தாருல, அவருக்கு நீங்க தமிழ்ல சொல்லி கொடுக்குறீங்களா? சொல்லி கொடுக்குறீங்களா? யாரை சொல்லி கொடுக்குறீங்க? ஓகே, அப்ப நான் சொன்ன உடனே நீங்க சத்தமா சொல்லுங்க. நீங்க சொன்னா அவர் சொல்லுவார். ஓகேவா? ஓகே
சத்தமா சொல்ல சொல்றீங்க. நம்ம சத்தமா சொல்ல சொல்லுவாரா? ஓகேவா? ஓகேவா? ரெடி 1 2 3 மனம் திரும்புங்கள். சத்தமா மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். மனம் சொல்லாமா? மனம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். எசேக்கியேல் 18 32 இன்னொரு சொல்லுவோமா? மனம் திரும்புங்கள். அப்பொழுது பிழைப்பீர்கள். எசேக்கியேல் 18 32 எப்படி சூப்பரா சொல்லிட்டோமா? கேட்டா சொல்லுங்க. சூப்பரா சொல்லுவாங்க. சத்தம் தெரியுமாடா? சொல்லுங்க. சரியா? ஓகே, அடுத்த கேர்ள்ஸ் யாராவது கொடுங்க. போட்டோ எடுப்பீங்களாப்பா? பேசுங்க. ரெடி 1 2 3 நடுக்கா அப்படின்னு சொல்லி நடுக்கி பேசாதீங்க. சூப்பர். கமான், தெரியுமா உங்களுக்கு? கமான், அப்பொழுது பிழைப்பீர்கள். எசேக்கியேல் 18 32 சூப்பர். போட்டோ ரெடி 1 2 3 ஓகே, சூப்பரா சொன்னார்ல. இவர் சூப்பரா சொன்னார்ல. இவர் பாய்ஸ் நடக்கிறோமா? எல்லாரும் சேர்ந்து சத்தம் சொல்லுவாங்க. ஓகே ஓகே, இந்த வருஷத்துல எல்லாரும் சேர்ந்து சத்தம் சொல்லுவீங்க. ஓகேவா? ரெடி 1 2 3 மனம் திரும்புங்கள். அப்பொழுது இருக்கு. உங்க லைன்ல பாய் என்னது? தக்கு தக்கு. எல்லாம் என்ன கைமா இருக்கோங்க. எல்லாம் கைமா கொடுங்க. உடனே கூப்பிடுறா. சீரியஸ். கை கொடுங்க மேல. நான் கை கொடுங்க. சொல்லுங்க. 1 2 3 தாங்கு. வாங்கு வாங்கு. ஏய் பிள்ளைங்களா, நிமிர்ந்து பாருங்க. மனம் திரும்புங்கள். அப்பொழுது மனம் திரும்பினா என்ன செய்ய மாட்டீங்க? கலைக்க மாட்டீங்க. நேரம் இருந்து பாருங்க. பிள்ளைங்களா, நம்ம தான் மனம் திரும்பணும்னு சொல்லி பைபிள்ல இருக்கிற வசனம் ஏன் சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கவனி முதல் தலைப்பு என்ன வச்சிருக்கீங்க?
கரை நீங்கி கரை நீங்கி கரை நீங்கி பிள்ளைங்களா நம்ம இருதயத்துல கரை இருக்கான்னா உண்மையே கரை இருக்கு. இப்ப பாருங்களேன், ஒரு அண்ணனை பத்தி நான் சொல்ல போறேன். அந்த அண்ணனை பாருங்க, ஸ்கிரீனை பாருங்க. அதுதான் நான் பார்த்துருக்கேன், நல்லா கவனிச்சு ஸ்கிரீனை பாருங்க. பாருங்க, அந்த ஸ்கிரீன்ல ஒரு அண்ணனை பத்தி நான் சொல்ல போறேன். இந்த அண்ணன் வாழ்ந்த ஊர் பேர் வந்து கெனசரேத்து. என்னாரேத்து என்னாரேத்து என்னாரேத்து. ஆமா பிள்ளைங்களா, நான் இருக்கிறது மதுரை, நீங்க இருக்கிறது சீர்காழி, பெரம்பூர். அந்த அண்ணன் வாழ்ந்தது கெனசரேத்து. இப்ப பிறக்கும் போது உங்களை மாதிரி குட்டி பையன் தானே பிறந்திருப்பா. ஆனா பிறந்து வளரும் போது வளர 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 இவனுக்குள்ளேயும் சில கரைகள் இருந்துச்சு. நீங்க பாருங்க, இப்ப நமக்கு உள்ளதான் கரை இருக்கா இல்லையான்னு சொல்ல போறேன். கரை இருந்தா இப்படி கை காமிக்கணும், இல்லன்னா இப்படி கை காமிக்கணும். ரைட்டா? இப்ப நீயே சொல்லு பாப்போம், பொய் சொல்றது கரையா தப்பா? பொய் சொல்றது எப்படி கை காமிப்பா? இப்படியா இப்படியா? அன்பா இருக்கிறது, அம்மா அப்பாவுக்கு உதவி செய்யறது, சண்டை போடுறது, கோபப்படுறது, மற்றவங்களுக்கு ஆறுதலா பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அடம்பிடிக்கிறது. தப்புதான், அடம்பிடிக்கிறது தப்புதான். அடுத்தது, அண்ணன் தம்பி எல்லாம் சண்டை போடுறது. ஏதாவது சாப்பாட்டு பொருள் இருந்துச்சுன்னா அண்ணனுக்கோ அக்காவுக்கோ பிரிச்சு கொடுக்கறது. அப்ப சரி கவனிங்க, அப்ப உங்களுக்கு நல்ல குணமும் இருக்கு, கெட்ட குணமும் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி குணங்கள் தான் கரை. இந்த அண்ணன் பாரு, சின்ன வயசுல இருந்தே இந்த கரைக்கு நிறைய இடம் கொடுத்தான். பிள்ளைங்களா, நம்ம இருதயத்துல இப்படிப்பட்ட கரையை கொண்டு பண்றது யாரு? ஏசுபாவா? யாரு? சாத்தா கொஞ்சம் கொஞ்சமா கரையை அவன் இருதயத்துல உண்டு பண்ணான். நம்ம இருதயத்துல டேய் கவி கழிச்சு உன் இருதயத்துல இப்படி கரையெல்லாம் பிசாசு தருவா. அடமுடி, அம்மா அப்பா பேச்சு பேசு, சண்டை போடு, போர் சொல்லு, இதெல்லாம் கரை. ஆனா இந்த அண்ணன் என்ன பண்ணானா, கொஞ்சம் கொஞ்சமா பிசாசுக்கு இடம் கொடுத்து கடைசியில பாத்தீங்கன்னா இவனுக்குள்ள எத்தனை பிசாசு குடிச்சு தெரியுமா? கையை அப்படி தூக்குங்க, 2000 பிசாசு. எத்தனை பிசாசு? நம்ம பேசுறது 5-10 தான், ஆனா 2000 வந்துச்சு. அதனால வாலிபனா வரும்போது அந்த ஊருக்குள்ள பெரிய ரவுடி ஆயிட்டான். யாரு கிட்ட வேற கடைக்கு போவான், ஏதாவது சாமான் கேட்பான், குடுக்கலன்னா அடிச்சு குடுங்கடா, காசு குடுங்கடா, அட்டை குடுங்கடா, அதை குடுங்கடா. பிள்ளைகளா, இவன் ரவுடியாவே மாறிட்டா. பிள்ளைகளா, ஊருக்காரங்கெல்லாம் பார்த்தாங்க, இவனை என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப அப்பா அம்மா போனாங்க, ஏங்க உங்க பையன் ரொம்ப மோசமா இருக்கான். அவங்க அப்பா சொன்னாரு, டாக்டர் இதை கண்டிக்க. ஒரு நாள் வீட்டுக்கு வரும்போது அவங்க கண்டிச்சாரு, என்னடா ஊர்ல ஒரே பிரச்சனை பண்ற, உன்னை அண்ணன் கூட பாருங்க கையை ஓட்டிட்டாரு, அப்புறம் கையை பிடிச்சுட்டான். நானும் அடிப்பேன். அப்பாவுக்கு நெஞ்சு வலியே வந்துருச்சு. என் பையன் இப்படி பண்ண மாட்டேங்கிறது பார்க்கவே. அவங்க அம்மா சும்மா இருக்குமா, அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. நேரா போய் வந்துட்டாங்க, என்னடா பண்ற அப்படின்னா அம்மாவை தமிழ் குத்திய விட்டான், ஒரு உதவ விட்டான். இல்லைங்களா, அவங்க அப்பா அம்மாவெல்லாம் அடக்க முடியல. அப்ப ஊர்காரங்க எல்லாம் பார்த்தாங்க, என்னடா ரவுடித்தனம் பண்றான், இவ்வளவு பிசாசு உள்ள வச்சிருக்கா. ஊர்காரங்க எல்லாம் பார்த்து அவங்க கட்டி போட்டாங்க. பிள்ளைங்களா, அந்த கட்டமா அவுத்து விடுச்சு. ஒரு வாட்டி ஊர்காரங்க அந்த சங்கிலியே கட்டி போட்டாங்க. பாருங்க, பிடிச்சி சங்கிலியை கட்டி போடுறாங்க பிள்ளைங்களா. ஆனாலும் அவங்க எல்லாம் கட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த சங்கிலிய அவங்களுக்கு உள்ள இருக்கிற பிசாசெல்லாம் அப்படியே வேலை செஞ்சு டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அறுத்து இருந்துச்சு. அறுத்துட்டு கல்லை எடுத்துக்கிட்டு ஓடி வந்து ஒரு அடிக்கும் போது எல்லாரும் தூக்கி கல்லுக்கு அடிச்சு அதே கல்லை எடுத்து இவனே அடிச்சுக்கிட்டான். பிள்ளைங்க அடிச்சு கீழி இவன் ஒட்டப்பட இந்த ரத்தம் வருதுல, அந்த ரத்தம் கீழே ஊத்துறத பார்த்து அந்த ரத்தத்தையே தங்கியெல்லாம் குடிப்பாங்க. பிள்ளைகளா,
அப்ப தோற்றலாவே இவன் பயங்கரமான பிசாசு பிடிச்சி நிறைய கரை பிடிச்சான். இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த கரையை இந்த பிசாசமா ஒரே நாள் வந்து தந்துச்சா கொஞ்சம் கொஞ்சமா வந்துச்சா? பொய் சொல்லு, சண்டை போடு, கோல் சொல்லு, நம்மளை தோன்ற பிசாசு தான் அவனையும் கொஞ்சம் கொஞ்சமா துண்டி இப்படி 2000 பிசாசு உள்ள வந்துச்சு. கடைசியில அவன் வீட்டுக்குள்ளே இல்ல, கத்திக்கிட்டு அங்க இங்கேயும் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு நேரம் எங்க தெரியுமா போவான்? போய் சுடுகாட்ட படுத்துக்குவான், கல்லறை தோட்டத்துல படுத்துக்குவான். படுத்துக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு ஓடு கத்துவா, எல்லாம் நைட்டு கதை முடிவு. அவ்வளவு மோசமா கரை பிடிச்சு கிடந்த அவனுக்கு நல்லா கவனி, ஒரு பேர் என்ன பேர்னா அவனுக்குன்னு ஒரு பேர் வச்சிருக்கான். என்ன பேர்னா லேகியோன். எல்லா பேரு லேகியோன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நாங்க நிறைய பேர் குடி இருக்கோம், நாங்க ராணுவம் மாதிரி இருக்கிறோம், நாங்க மிலிட்டரி மாதிரி இருக்கிறோம்னு அர்த்தம். அவன் இருந்த ஊரு கெனசரேட். பாருங்க, இப்படி கரை பிடிச்சு கிடந்து அவனை யாரும் நேசிக்கல, அவன் மேல யாரும் அன்பா இருக்க முடியாது, அவனாலே அவனை நேசிக்க முடியல, ஏன்னா அவனே அவன் கண்ட்ரோல் பண்ண முடியாம கிடந்தான். அந்த ஊருக்கு ஒரு நாள் ஏசப்பா படகுல வந்தா. எல்லாம் படகு எடுத்துக்கோங்க, துடுப்பு எடுங்க, படகு ஓட்டுவோம். ஏலேலோ ஏலேலோ ஏலேலோ. ஏசப்பா வந்து இந்த கடல் கரையில கால வைக்கிறாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? உட்காந்துட்டு என்ன நடந்துச்சுன்றத பார்ப்போம். நான் உனக்கு கட்டளையிடுகிறேன், இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ. எனக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடி உண்மை வேண்டிக் கொள்கிறேன். இயேசுவே, போய்விடும். என்னை விட்டுவிடும். இயேசுவே, 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 என்னை விட்டுவிடும். என்னை விட்டுவிடும். நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினால் என் பேர் லேகியோன். அசுத்த ஆவிகளே, புறப்பட்டு போங்கள். இயேசுவே, எங்களை இந்த திசையில் இருந்து துரத்த வேண்டாம். அதோ அந்த பண்டைகள் கூட்டத்திற்கு துரத்திவிடும். அசுத்த ஆவிகளே, புறப்பட்டு போங்கள். பண்ணிக்குள்ள போயிடுச்சு. பண்ணியெல்லாம் ஓடி போய் கடல்ல விழுந்து செத்துருச்சு. ஆனா இந்த மனுஷன் நல்லவன் ஆயிட்டானா, ஏசப்பா சரிப்படுத்தினாரு. ஆனா அந்த ஊர்காரங்களுக்கு இது பிடிக்கல. அவங்க வந்து ஏசப்பா போக சொன்னாங்க, ஐயா இந்த ஊரை விட்டு போகையா, வெளியில போகன்னு சொன்னாங்க. அப்ப இவன் என்ன சொன்ன தெரியுமா? ஏசப்பா பார்த்து நானும் வருகிறேன் ஆண்டவரே, என்னையும் அழைத்துச் செல்லுங்கள். நான் உனக்கு
உனக்கு செய்தவைகளெல்லாம் உன் இனத்தாரிடம் சொல். வெரி குட், சூப்பர். நல்லா இருக்கா? சூப்பர். தெரியலமா இல்லைங்களா? நல்லா கவனிங்க. இவனுக்குள்ள இருக்கிற 2000 பிசாசை பிடிச்ச வெளியில போறவங்க வண்டியெல்லாம் வந்து செத்து போச்சு. ஆனா அந்த ஊர்க்காரங்க வந்து ஏசப்பாவை வெளியில போன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிசாசெல்லாம் போய் ஊர்க்காரங்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணி கூட்டிட்டு வந்துச்சு. அப்ப ஏசு சொன்னாரு, நான் உனக்கு என்ன செஞ்சோ அதை போய் எல்லாருக்கும் சொல்லு. இல்லைங்களா? அதுல இருந்து இந்த அண்ணன் என்ன பண்ணாரா, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த ஊரு 10 பட்டணங்களாம். அந்த 10 பட்டணத்துக்கு என்ன பேர்னா தெக்க போலி. என்ன போலி? என்ன போலி? அங்க போய் இயேசுவை பத்தி சொன்னாராம். இப்படி சொல்லிக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ஊருக்கு திரும்ப இயேசுவை வரும்போது அந்த ஊர்காரங்க எந்த ஊர்காரங்க போன்னு சொன்னாங்களோ அந்த ஊர்காரங்களே அவங்க வியாதியை சொல்லிட்டு, இவனே குணப்படுத்தினவரு எங்க வீட்டுல தாத்தா பாட்டிலாம் குணப்படுத்த மாட்டாரா அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு இருந்தாங்களாம். ஏசப்பா எல்லாருக்கும் சொல்ல கொடுத்தாங்க. பிள்ளைங்களா, இப்ப சொல்லுங்க, பாவ கரையை நீக்க யாரால முடியும்? எந்தப்பா? எந்தப்பா? அதுக்காக அவர் என்ன சிந்தனார் தெரியுமா? ரத்தம் சிந்தனார். இல்லையா? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், அவருக்குள்ள 2000 பிசாசு இருக்கு, உனக்குள்ள எத்தனை கெட்ட கரைகள் இருக்குன்னு எனக்கு தெரியாது. பொய் சொல்ற கரை இருக்கலாம், அடம்பிடிக்கிற கரை இருக்கலாம், சண்டை போடுற கரை இருக்கலாம். இந்த கரையெல்லாம் உள்ளே இருக்கணுமா வெளியில போடணுமா? எத்தனை பேர் வாழ்க்கையில் வெளியில போகணும்னு விரும்புறீங்க? அப்ப அவங்க மாத்திரம் நேர் முழங்கால் இல்லைங்க, அவங்க மாத்திரம் நேர் முழங்கால் இல்லைங்க. சீக்கிரம் டைம் ஆகி போச்சு, டக்கு முழங்கால் இல்லைங்க. ஒரு நிமிஷம் அப்படியே 2 கை கொண்டாவை கட்ட மூடு. உன்கிட்ட என்ன பாவ கரை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ இயேசுபாட்டு சொல்லி மன்னிப்பு கேட்கிறியா? இப்ப அடுத்த நிமிஷம் நான் பேச மாட்டேன், நீ கட்ட முடிக்கும். போய் யோசிச்சுவாரு. பொய் சொல்ற கரை இருக்கலாம், அடம்பிடிக்கிற கரை இருக்கலாம், எதிர்த்து பேசுற கரை இருக்கலாம், அடுத்தவங்க பொருளை எடுத்து வச்சிருக்க கரையா இருக்கலாம். அப்ப யோசிப்பாரு, உங்ககிட்ட இருக்கிற பொருள் எல்லாம் ஒண்ணு தானா இல்ல மற்றவங்க பொருளை நீ எடுக்கிறியா யோசி. அது ஒரு திருடுறதுக்கு சமானம். கோபப்படுற கரை இருக்கலாம், அம்மா அப்பாவுக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் செய்யற கரையா இருக்கலாம், அம்மா அப்பா இல்லாத நேரத்தில் செல்போன் எடுத்து தேவையில்லாத பாக்குற கரையா இருக்கலாம். இந்த கரைகள் எல்லாம் வெளியில கொண்டு ஒரு நிமிஷம் ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணிடலாமா? ஜெபம் பண்ணலாமா வேணாமா? இந்த கரை போகுமா வேணாமா? யார் உள்ள வந்தா அந்த கரை போகும். ஏசப்பாட்ட கேளுங்க, ஏசப்பா லேகியோன் வாழ்க்கையில இருந்த நிறைய கரைகளை மாற்றி போட்டீங்களே, இப்ப என் வாழ்க்கையில வாங்க, எனக்குள்ள இருக்கிற கரைகளை மாற்றி போடுங்க, என்னையும் சுத்தப்படுத்துங்க. உங்க பலன் வேணும், எனக்கு பலன் தாங்க. அப்படியே ஜெப பாட்டை பாடுவோம்.
சுத்தமாக்கும் என்னை இயேசுவே. பாவமான காலை நானும் போது போகிறேன். பலனை பாரும் அன்பு இயேசுவே. நீங்களே பாருங்க. உள்ளே வாழும் என்னை வாழும் அன்பு இயேசுவே. ரத்தத்தினாலே சுத்தமாக்கும் என்னை இயேசுவே. பாவமான காலினால் சோர்ந்து போகிறேன். பலனை தாரும் அன்பு இயேசுவே. எல்லாம் வலக்கை மேல் உயர்த்தி. பலன் வேண்டுமே உந்தன் பலன் வேண்டுமே என்னை வாருமே உந்தன் பலன் தாருமே. சத்தமா பாருங்க. பலன் வேண்டுமே. சுபமாக பலன் வேண்டுமே என்னை வாருமே உந்தன் பலன் தாருமே உந்தன் பலன் தாருமே. எல்லாம் தலைமையில கை வச்சுக்கோ. அப்படியே தலைமையில கை வச்சுக்கோ. சொல்லுங்க, இயேசுப்பா என்னுடைய பாவக்கரைய நீக்கி எனக்குள்ள இன்னைக்கு நீங்க வந்ததுக்காக உங்களுக்கு தேங்க்ஸ். என்றைக்கும் உங்க பிள்ளையாய் வாழ எனக்கு உதவி செய்ய இயேசுவின் பெயரிலே சொல்லுகிறேன். ஆமென். உட்காருங்க. ஓகே, யோகேஷ் அண்ணா. இங்க வாங்க. சொல்லுங்க. நானு ஒரு 2 பேரை பார்த்தேன். யார் இப்படி சேட்டை பண்ணாங்க? 2 பேரு அட்டி நீங்க வெளுக்கிறாங்க என்ன கூப்பிட்டு. யார் இந்த சேட்டை பண்ண 2 பேரு? ஃபர்ஸ்ட் இன்டர்னலா வெல்கணும். ஏன்? ஆமா, யார் ரொம்ப அமைதியா நீங்க நேரா நின்னு உட்கார்ந்து 2 பேர் யார் அது? கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லி இப்ப சொல்ல போறேன்னு இப்ப அவங்க சொல்லிட்டு ஆ அவங்களுக்கு இந்த டிசிப்ளின் அவார்டு கொடுக்க போறேன். கேட்டேலடா இது என்ன இந்த குழுன்னு கேட்டு பாரு கூப்பிட்டு நேரா நின்று உட்கார்ந்து தருவாங்க சொன்னேன்லடா. ஏன்டா கேட்கவே மாட்டேங்கிறீங்க வயசு? யார் அந்த ஒரு ஆள் யாரு? நீங்க வாய்ஸ் வச்சுக்கோங்க. சொல்லிட்டானே வாய்ஸ் சொல்ல ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. யாருக்கு இந்த அவார்ட் கோஸ் டு? நேரா நின்று உட்கார்ந்து கை இந்த தூக்குறவங்க கோர்ஸ் கிட்ட போட்ட பக்கத்துல இருக்கானே அவன். யாரு? தெய்வம் கோடு போட்டு ஷர்ட். ஆமா அவங்க. வா நீதானா? வா நானா அப்படி பாக்குறாங்க. நீதான்டா. நீ கையை தட்டுங்களாங்க. நல்லா கேட்டீங்களா? நம்பிட்டீங்களா? டவுட்டா இருக்கா? டவுட்டா இருக்கா? நீங்க வெளிக்கு போற சொன்னீங்கல்ல, பயந்துட்டாங்க. கை தட்டுங்களா? வாய்ஸ் ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கிட்டானே. நல்லா கேட்டீங்களா? உனக்கு பயன்படுறா எதுக்கு திரும்பினே இல்லை. பயப்படுறேன். நீ டிசிப்ளினா உட்காந்து நல்ல பையனா அமைதியா உட்காந்து இல்ல அதுக்கு போய் உட்காந்து போலாம். ஓகே, இப்போ கேர்ள்ஸ்ல கொடுக்கலாமா? கொடுக்கவா வேண்டாமா? கேர்ள்ஸ் அட்டி வெடுக்குறோம். வர சொல்லுங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க. கொடுக்கலாமா? கொடுக்கவா? இந்த பாப்பா அடுத்த நெக்லஸ் போட்டுக்கல. ப்ளூ ட்ரெஸ். கை தட்டுங்க. கேர்ள்ஸ் கை தட்ட வேணாம். பரவாயில்ல. கேர்ள்ஸ் கை தட்ட வேணாம்டா. பாய்ஸ் தான் கை தட்ட. கேர்ள்ஸ் கை தட்ட வேணாம். தட்டாதீங்க. தட்டாதீங்க. அவ தட்டாதீங்க. கட்டுங்க கேர்ள்ஸ். கேர்ள்ஸ் தட்டாதீங்க. நல்லா கட்டுங்க. தட்டாதீங்க. பாய்ஸ் கட்டுறாங்க. ஓகே அக்கா. நீங்க 2 பேருக்கு மட்டும் தான் அவார்ட் தருவீங்களா? இல்ல நான் இன்னும் நிறைய சொல்றேன். நீ பண்ண ஏய் இன்னும் இவ்வளவு அவார்ட் இருக்கா? அப்ப யார் நேரா நின்னு உட்கார்ந்து வாங்கிக்கலாம்? ஒரு 20க்குன்னு. பாய்ஸ் 20 பேர் நேரா நின்னு உட்கார்ந்துக்கலாம். கேர்ள்ஸ் 20 பேரும் குடிச்சு தூங்கிக்கங்க அப்படியே. இல்லனே இந்த கேர்ள்ஸ் வரிசையா அழகா உட்கார்ந்துட்டாங்க. அங்க பாருங்க. நீங்க அந்த இடத்துல உட்கார வச்சீங்கன்னா பாய்ஸ் வரமாட்டாங்க. அவங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் முன்னாடி வந்துட்டாங்க. இவங்க இங்க உட்கார்ந்துருக்கீங்க.
நடுவில் ஒரு அண்ணன் வந்து பயம் கொடுத்து பின்னாடி அனுப்பிச்சுட்டாரு, என்ன பண்றது? ஆமா சரி, இப்போ உட்காந்துட்டாங்க. இப்போ குரூப் பிரியும்ல, அங்கேயும் பாப்பானே. ஏய், அந்த வரைக்கும் பாப்பாங்க, நேரம் இருந்து உட்காருங்கடா. அப்ப இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் குட்டி தலைப்பு என்னது? கரை நீங்கி. கேட்கல? என்ன கரை நீங்களும் இந்த பாவக்கரை நீங்கிறது யாரால மட்டும்தான் நீக்க முடியும். அதுக்கு ஏசப்பா என்ன செஞ்சிருக்காரு? ரத்தம் சிந்துறாங்க.